நீ இன்னும் ஆசீர்வாதமா இருக்க முடியும், இன்னும் பிரயோஜனப்பட முடியும், இன்னும் பயன்பட முடியும். எத்தனை மரண கண்கள், வியாதிகள் வந்துச்சு, பலவீனம் வந்துச்சு, நெருக்கங்கள் வந்துச்சு, விபத்துகள் வந்துச்சு, மரணத்துக்கும் எனக்கு ஓரடி தூரம் என்கிற நிலைமை வந்து கர்த்தர் அழிக்க சங்கார தூதனுக்கு இடம் கொடாததுக்கு காரணம் உனக்குள்ள இன்னும் ஆசீர்வாதம் இருக்கிறது. நம்புறவங்க மட்டும் கைகளை தட்டி ஆமென். என் ரசத்தை, என் கொழுமையை, என் மதுரத்தை நான் விட்டு அரசாள வேணும். ராஜ பதவிங்க. பில்லி கிரகாம் என்கிற உலகம் பார்த்ததுல ஒரு பெரிய இவாஞ்சலிஸ்ட். அவர் மூலமா ஆண்டவருக்குள்ளே நடத்தப்பட்டவர்கள் லட்சக்கணக்கானோர், கோடிக்கணக்கானோர் என்று சொல்லலாம். ஒரு விஷயம், அமெரிக்கா தேசத்துல ஒரு பெரிய ஒரு போராட்டமான சூழ்நிலையில இவர் பேசி சால்வ் ஆகுது. இவர் பேசி சால்வ் ஆனதும் அடுத்த அமெரிக்கன் பிரசிடென்ட் கேண்டிடேட்டா இவரை நிறுத்தும்படி 2 கட்சிகளும் அவரை அணுகுறாங்க. 2 பேரும் எங்க நீங்க நின்னீங்கன்னா மக்களுக்கும் நல்லா இருக்கும், எல்லாருக்கும் நல்லா இருக்கும் சொல்லும் போது அவர் சொன்னார், என்ன தெரியுமா, நான் அதை விட உன்னதமான ஒரு பதவியில இருக்கிறேன், அதை விட மேன்மையான ஒரு வேலையை நான் செஞ்சிட்டு இருக்கிறேன். அவருக்கு தெரியுது நமக்குன்னு ஒரு மேன்மை இருக்குங்க, நமக்குன்னு ஒரு மேன்மை இருக்கு. அதை விட்டுட்டு அதை தாண்டிட்டு நம்ம போயிடக்கூடாது. நமக்குன்னு ஒரு இன்னைக்கு சத்துரு நிறைய ஆஃபர் பண்றோம். இயேசுகிட்ட கொண்டு அந்த ஆஃபர் தான் வச்சா, நீ மட்டும் வந்து வணங்கி பாரு, அது நடக்கும், இது நடக்கும். இயேசு அப்பாலே போ சாதாரண உங்களுக்குன்னு தேவன், அது உங்களுக்கு தான். ஆமென். திராட்சை செடி கிட்ட கொழுமை கிடையாது, ஒலிவ மரத்துக்கிட்ட மதுரம் கிடையாது, அத்தி மரத்துக்கிட்ட ரசம் கிடையாது. ஆனா அதுக்குன்னு ஒவ்வொன்னு வச்சிருக்கிறார். திராட்சை செடிக்கிட்ட கொழுமை இல்ல, ஆனா மகிழ்விக்கிற ரசம் இருக்கிறது. அத்தி மரத்துக்கிட்ட கொழுமை இல்ல, ஆனா மதுரமாக்குகிற நற்கனிகள் இருக்கிறது. ஒலிவ மரத்துக்கிட்ட ரசம் இல்ல, ஆனா கொழுமை இருக்கிறது. நம்ம கிட்ட இல்லாததை சத்துரு காண்பித்து இழுக்க பார்க்கிறான். நம்ம கிட்ட இருக்கிறத இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், இன்னைக்கு நீ நிர்மூலமாகாமல் இருக்க காரணம் என்ன தெரியுமா, உனக்குள்ள ரசத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நல்ல கரங்களை சட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.